Evergreen Super Tips. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பப்பாளி பழம் அப்படின்றது மார்க்கெட்டில் விலை மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான். நிறைய வீடுகள் இதை நம்ம மரமே வச்சுருப்போம் இல்லையா. இந்த பப்பாளி பழம் சாப்பிட்றதுனால நிறைய சத்துக்கள் இருக்குது. விட்டமின் சி சத்து, அயன் சத்து, கால்சியம் சத்து, நார் சத்துன்னு சொல்லி நிறைய சத்துக்களை தன்னுள் கொண்ட கனி என்ன அப்படின்னா அது பப்பாளி பழம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இந்த பப்பாளி பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய 10 நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ இந்த வீடியோவோட முழு பயன்களும் உங்களுக்கு வந்தடையும். வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம கண்டிப்பா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறந்துடாம நம்ம சேனலை நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருக்குள்ள பெல் ஐக்கான் அதை நீங்க டச் பண்ணா மட்டும்தான் நம்ம சேனல்ல போடுற புத்தம்புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்க நோட்டிபிகேஷன்ல காமிச்சிட்டே இருக்கும். நீங்களும் இதை பார்த்து சூப்பரா பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளி பழம் ரெகுலராக டெய்லி நம்ம சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன நன்மைகள், அதுவும் 10 நன்மைகள் என்னென்ன முக்கியமாக அப்படி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்தை நம்ம ரெகுலராக சாப்பிட்றனால கண் பார்வை பிரச்சனை எல்லாருக்குமே நல்லா தெரியும். கண் பார்வை பிரச்சனையாக இருக்கட்டும், ரத்தம் ஊறுதல் எல்லாருக்குமே நல்லா இருக்கும்னு தெரியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, அவங்க இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வந்தாலே போதும் அவங்களோட நரம்பு பிரச்சனைகள் எல்லாமே வேகமாக சரியாயிரும். அதே மாதிரி கண் பார்வை எவ்வளோ கண் பார்வை பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஈஸியாக சூப்பராக சரியாயிரும். தசைகள் இருக்கும் இல்லையா, நம்மளோட தசைகளை நல்லா வலிமையாக ஆக்கிறதுக்கு இந்த பப்பாளி பழம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த இலை, அந்த பழம் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இலையும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பப்பாளி இலை சாறு குடிச்சிட்டு வந்தாலே போதும் அந்த சுகர் பேஷண்ட் அந்த காலையில் வெறும் வயிற்றில் பப்பாளி இலை சாறு சும்மா ஒரு 2 சங்கு குடித்தாலே போதும் அவங்களோட சுகர் நல்லா கண்ட்ரோலில் வந்துடும். இன்னொன்று அந்த பப்பாளி இலை சாறை குடிக்கிறதுனால நமக்கு உடலில் காய்ச்சல், சளி அப்படின்ற எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அவ்வளோ உடலை காக்கிற ஒரு கவசமாக அதை இந்த பப்பாளி இலை சாறு இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா செரிமானத்தை வேகமாக தூண்டி விடுறதுக்கு இந்த பப்பாளி பழம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று புண்கள் இருக்கும் இல்லையா, நாள்பட்ட புண்களாக இருக்கும் ஒரு சிலருக்குலாம். அந்த புண்கள் ஆறவே ஆறாது. அந்த மாதிரி இருக்கவங்க பப்பாளி இலை இருக்கு இல்லையா, இதை நல்லா அரைச்சி அந்த இடத்துல போட்டு கட்டி வச்சுட்டு வந்தாலே போதும் அந்த சாறு படப்பட அந்த புண்கள் எல்லாமே வேகமாக ஆடிடும். புழுக்கள், அந்த குழந்தைகளுக்கு அடிக்கடி புழுக்கடி பிரச்சனை இருக்கும். அந்த மண்ணில் விளையாடுறது, இந்த இனிப்பு அதிகமாக சாப்பிட்றதுன்னு சொல்லி இந்த மாதிரி எப்பயுமே ரெகுலராக குழந்தைகள்னாலே புழுக்கடி பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. அந்த குழந்தைகளுக்கு காலையில் வெறும் வயிற்றில் 2 சங்கு பப்பாளி இலைச்சாறை குடிச்சிட்டு வந்தாலே போதும் அவங்களோட அந்த புழுக்கடி அப்படின்ற பிரச்சனை வேகமாக சரியாயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா உடலில் வீக்கம் இருக்கும். ஒரு சிலருக்கு கை கால்கள் வீங்கிக்கிட்டே இருக்கும். அது காலெலாம் ரொம்ப வீங்கும் இல்லையா. அந்த மாதிரி வீக்கம் பிரச்சனை இருக்கவங்க இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வந்தாங்கனாலே, ரெகுலராக சாப்பிட்டு வந்தாங்கனாலே அந்த வீக்கம் எல்லாமே வேகமாக சரியாயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது அதிகமான சத்துக்கள் இந்த பப்பாளி பழத்தில் இருக்கிறனால இந்த பப்பாளி பழத்தை நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடலில் இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை சூப்பராக பல மடங்கு வேகமாக தூண்டிவிடும். இதனால் எந்த விதமான ப்ராப்ளமும் நம்மளை வேகமாக அண்டவே அண்டாது. ஏன்னா இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கனால பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், இந்த காய்ச்சல், சளின்னு சொல்லி எந்த சின்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம உடலை வேகமாக ஆக்கிரமிச்சிருது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே நம்ம உடலில் வரக்கூடாதுன்னா நம்ம பப்பாளி பழத்தை சாப்பிட்டாலே போதும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சுவாச கோளாறு, அதாவது ஆஸ்மா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வந்தாங்கனாலே போதும் அவங்களோட அந்த சுவாச பிரச்சனை எல்லாமே வேகமாக சூப்பராக சரியாயிரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பப்பாளி பழத்தை பற்றியும் அதில் இருக்க இலையோட சாறை பற்றியும் நிறையா பார்த்துட்டோம். இனிமேல் கண்டிப்பாக விலை மலிவாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய இந்த பப்பாளி பழத்தை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிட்டாலே போதும் நம்மளோட உடல் நல்லா முழு ஆரோக்கியத்துடன் எப்போவுமே சூப்பராகவே இருக்கும். இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு அற்புதமான சூப்பரா இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.